இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் கிட்டத்தட்ட முடிய போகுது, மார்கழி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி முருகனுக்கு மாலை போட்டிருப்பாங்க, இல்லைனாலும் மார்கழி மாசம் ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே வந்து முருகனுக்கு மாலை போட்டுருவாங்க. மெயினா அந்த வீடியோ எதுக்கு போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்க வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரிக்டா வந்து விரதம் இருப்பாங்க. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு மாலை போடும்போது பாத்தீங்கன்னா அந்த விரதத்திலேயே வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு லிபரலா வந்து ஒரு பிளானை வச்சுக்கிட்டு அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாரு சொல்றா, முருகனே வந்து சொல்றாரா இல்ல ஐயப்பனும் சொல்றாரான்றது தெரியல. ஆனா இவங்களா வந்து சொல்லிப்பாங்க. இப்ப வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ப்பா, ஆனா முருகனுக்கு மாலை போட்டா தம் அடிச்சுக்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல. முருகன் வந்து அவர் வந்து சம்சாரி கடவுள், ஐயப்பன் வந்து சன்னியாச கடவுள், சோ அவருக்கு தான் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணும், முருகனுக்குலாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வந்து பக்தர்கள் சொல்றத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படணும் அப்படின்றக்காக தான் வந்து இந்த வீடியோ. சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து முருகன் தோண்டி இருக்காரு. சோ அவருடைய விரத முறைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, சோ அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். எல்லாருடைய மனநிலையே எப்படி இருக்குன்னா, பல நாள் மாலை போட்டுட்டு இருக்க சில குருசாமிகளே கூட வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டா ஒரு மாதிரி இருப்பாங்க, முருகனுக்கு மாலை போட்டா ஒரு மாதிரி இருப்பாங்க. சோ நம்ம வந்து ரெண்டுமே கடவுள் தான், ஓகேவா? அப்படி பார்த்தா ஐயப்பனோட இவர் தான் வந்து அண்ணன் ஸ்தானத்திலே இருக்கிறாரு. சோ இவரோட அவர் தான் மூத்தவர். சோ இவருக்கு இருக்கிறத விட அவருக்கு இன்னுமே வந்து நம்ம கட்டுக்கோப்பா தான் விரதம் இருக்கணும். ஆனா வந்து இப்ப உள்ள ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி யாருமே இருக்கிறது இல்ல, கொஞ்சம் வந்து லிபரலா தான் இருக்காங்க. ஐயப்பனுக்கு ஒரு மாதிரியும் முருகனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்காங்க. சோ உண்மையிலே வந்து முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றக்கான ஒரு 7 விதிமுறைகள் இருக்கு. சோ அதைத்தான் வந்து உங்களுக்கு கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். முருகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து ஆண் பக்தர்களும் போடுவாங்க, பெண் பக்தர்களும் போடுவாங்க. ஐயப்பனுக்கு ஏன் போட மாட்டாங்க அப்படின்னா, ஐயப்பனுக்கு வந்து மாலை போடுவாங்க, போட மாட்டாங்களா இல்ல, ஐயப்பனுக்கு பெண்கள் மாலை போடுவாங்க. ஆனா வயது வந்து இப்ப வந்து ஒரு 8 வயசுக்குள்ள இருந்து 6 வயசுக்குள்ள இருந்ததுன்னா அந்த பெண்கள் வந்து மாலை போட்டுட்டு வரலாம். அதே மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களும் மாலை போட்டுட்டு வரலாம். அதெல்லாம் வந்து இங்க யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த கன்னி பெண்கள்னு சொல்லுவாங்களா, சோ அவங்க தான் வந்து அந்த மாதவிடாய் பருவத்துல இருக்காங்க. சோ அவங்க வந்து மாலை போட்டு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுவும் சபரிமலைக்கு மட்டும் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ கீழே இருக்கிற மத்த ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் போய் நீங்க வந்து தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வரலாம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து அந்த சபரிமலையில வந்து ஒரு பிரம்மச்சாரியா அந்த தவகோலத்துல இருக்கனால அங்க மட்டும் அலௌடு கிடையாது, அவ்வளவுதான். ஆனா சில பேர் வந்து இந்த லேடிஸே கூட சில பேர் இப்ப ரீசெண்டா கூட நிறைய வந்து பிரச்சனை எல்லாம் ஆச்சு, நாங்களும் வந்து மேல போவோம் அப்படின்ற மாதிரி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுங்க, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு வந்து சரியான பதிலடி வந்து சுகி ஐயா வந்து கரெக்டா சொல்லியிருந்தாரு. எங்க போனாலுமே வந்து ஆண் டாய்லெட் இருக்கும், பெண் டாய்லெட் இருக்கும். அது ஆண் டாய்லெட்ல ஆண் தான் போவான், பெண் டாய்லெட்ல பெண் தான் போவான். சோ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல், நான் வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் போற டாய்லெட்ல வந்து பெண்கள் போறது வந்து அது வந்து அநாகரிகம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது வேற ஒரு விஷயத்துல இருக்கு, அது வந்து உங்களுடைய சுதந்திரத்துல இருக்கு. சோ அதை வந்து நீங்க வேற மாதிரியா வந்து ஒரு நெகட்டிவா வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில பெண்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து முற்றிலுமே வந்து தவறான விஷயம். அது முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுளே வேணான்னு சொல்ற ஒரு ஆளுக்கு தான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. சோ இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, கடவுள் வேணும்ன்றவங்களை கூட அந்த அளவுக்கு வந்து நான் போகணும்ன்ற மாதிரி துடிக்க மாட்டாங்க. கடவுள் வேணாம் அப்படின்றவங்க அங்கதான் போகணும், அங்க போய் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் துடிச்சிட்டு இருக்காங்க. கடவுளே வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நீங்க ஏன் சபரிமலைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்கன்றது தெரியல. சரி, ஓகே, நம்ம வந்து நம்ம கண்டென்ட் வருவோம். சோ முதல்ல வந்து 7 விதிகள் சொல்றல, அதுல முதலாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து மாலை போடலாம் முருகனுக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விரத நாட்கள் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்துதான் ஆகணும். இதுதான் வந்து அந்த மரபு. நம்ம வந்து ஐயப்பனுக்கு ஒரு மாதிரியும் முருகனுக்கு ஒரு மாதிரி அப்படி இல்ல, 48 நாட்கள்ன்றது ஒரு விரத காலம், அது வந்து நீ 48 நாட்கள் விரதம் இருந்துதான் ஆகணும். ஆனா பெண்கள் மட்டும் 21 நாட்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இப்ப வந்து பெண்களுக்கு வந்து இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மாதவிடாய் பிரச்சனை தான். இப்ப ஒண்ணும் இல்ல, 1ஆம் தேதி வந்து அந்த மாதவிடாய் ஆரம்பிக்குது, உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி முடியுது அப்படின்னா நீங்க 6ஆம் தேதி மாலை போட்டுக்கோங்க. அந்த 6ஆம் தேதியில மாலை போட்டு கரெக்டா 21 நாள் கணக்கு பண்ணிக்கோங்க. சோ அந்த 21 நாளுக்குள்ள நீங்க விரதம் இருந்து கோயிலுக்கே போயிட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்து அந்த 21 நாள்ல நீங்க உங்களுடைய அந்த விரத முறை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிடும். இவன் எப்படி இந்த 21 நாள் சொல்றான்? இப்ப இந்த 21 நாள் நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்றேன் அப்படின்னா அது கரெக்டா இருக்கணும். நான் சும்மா ஏதாவது ஒண்ணு நான் காதல கேட்டதும் சொல்லக்கூடாது. எப்படி இந்த 21 நாள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாங்க. இது நான் சொல்லல, வாரியாசாமி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்பிகை அவர்கள், அதாவது பார்வதி அவர்கள் வந்து இந்த கேதார கௌரி நோன்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நோன்பு விரதம் இருந்து சிவன் கிட்ட வந்து வரம் வாங்குறதுக்காக இருந்த நாட்கள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 21 நாட்கள். 21 நாட்கள் வந்து அந்த அம்பிகை அவர்கள் வந்து வேண்டி சிவன்கிட்ட இருந்து வரம் வாங்கி சிவனோட தன்னுடைய பாதியா தான் வந்து சிவன் அப்படின்ற மாதிரியா விளங்க செஞ்ச ஒரு விரதம் தான் வந்து இந்த
கேதாரி கௌரி நோன்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து அந்த கேதாரம்ன்ற இடத்துல வந்து இந்த நோன்பு வந்து இருந்தாங்க. எத்தனை நாள் இருந்தாங்க அப்படின்னா 21 நாட்கள். சோ அதை வச்சுதான் வந்து அவரே சொல்றாரு, பெண்கள் வந்து 21 நாட்கள் வந்து முழுமையா விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பார்வதி தேவி, பெண்ணான அந்த பார்வதி தேவியே வந்து 21 நாட்கள் விரதம் இருந்து சிவனை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சோ பெண்களும் வந்து அதே 21 நாட்கள் வந்து முறையா விரதம் இருந்தாங்க அப்படின்னா முருகனை வந்து அடையலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. சோ இதுக்குதான் வந்து சொன்னேன், ஆண்கள் 48 நாட்கள் இருக்கலாம், பெண்கள் வந்து இந்த முடியாத இந்த சுச்சுவேஷன் சொல்றேன், இந்த மாதவிடாய் காலகட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனைனாலதான் 21 நாட்கள் விரதம் இருந்து போனாலே போதும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஐயப்பனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் ஐயப்பன் சுவாமிக்கு வந்து காலையிலயும் வந்து அதே மாதிரி குளிச்சு கிழிச்சு அந்த சரணம் எல்லாம் பாடிடுவாங்க, ஈவினிங் அதே மாதிரி சரணம் எல்லாம் பாடிடுவாங்க. ஆனா முருகனுக்கு மாலை போட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ மட்டும் வச்சுட்டு போட்டோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டு போயிருவாங்க. யாரும் அந்த ஒரு சரணம் சொல்றது இல்ல, ஒரு பாட்டு போடுறது இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து முற்றிலுமா தவறு. நீ ஐயப்பனுக்கு எப்படி நீங்க சரணம் சொல்றீங்களோ அதே மாதிரி முருகனுக்குமே வந்து அரவரா சரணம் இருக்கு, அதை சொல்லலாம். திருமுருகாற்று படை இருக்கு, அதை சொல்லலாம். திருப்புகழ் இருக்கு, அதை சொல்லலாம். கந்தர் அலங்காரம் இருக்கு, அதை சொல்லலாம். கந்தசஷ்டி கவசம் இருக்கு, அதை சொல்லலாம். இந்த மாதிரி முருகனுக்கு வந்து நிறைய இருக்கு. சோ இது நீங்க எதையாவது ஒண்ணு கூட எடுத்து சொல்லி அந்த போற்றி பாடல்கள்லாம் பாடி அந்த மாதிரி முருகனுக்கு வந்து நீங்க வந்து சரணம் சொல்லிக்கலாம். ஆனா இப்பயுமே முருகனுக்கு மாலை போற நிறைய சுவாமிகள் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, போட்டோ வச்சுட்டு சாமி மட்டும் அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா ஐயப்பன் போட்டோ இருந்தா அதுக்கு வந்து சரணம்லாம் சொல்லுவாங்க. இங்க வந்து எந்த வேற்றுமே கிடையாது, எல்லாமே நமக்கு தெய்வங்கள் தான். சோ அந்த தெய்வத்துக்கு என்ன ஃபாலோ பண்றோமோ அதே தான் இந்த தெய்வத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான உடை வந்து உடுத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து முருகனுக்கு வந்து எல்லாருமே காவி போடுவாங்க. ஆக்சுவலா முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை தான். சோ பச்சை கலர்ல போட்டா முருகனுக்கு வந்து மிகவும் பிடிக்கும். என்கிட்ட பச்சையே இல்ல, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதை வாங்க கூட காசு இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து முருகன் வந்து ஏத்துப்பாரு, அதுல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அதிகமா வந்து காவி யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து காவி வந்து எதுக்கு வந்து உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துறவு போறாங்களா, சோ அவங்களுக்கு தான் வந்து காவி வந்து உகந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் தான் கொஞ்சம் வந்து இதா இருக்கும். ஏன்னா அதிகபட்சமா எல்லாமே வந்து காவி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் சொல்ல கிடையாது, அருணகிரிநாதரே வந்து அவருடைய பாடல்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காவி அணிந்தவர்கள் வந்து துறவு போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. சோ காவி அப்படின்றது அது அதிகமா வந்து துறவு போறாங்களா, சோ அவங்களுக்கு தான் வந்து அந்த காவி ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஆக்டா இருக்கும். சோ அவங்க தான் போடணும். முருகனுக்கு வந்து நீங்க எப்பயும் போல வந்து அந்த பச்சை கலர் அணிஞ்சிங்க அப்படின்னா அவருக்கு வந்து மென்மேலும் சிறப்பு. சோ நீங்க எந்த கலர் அணியலாம் அப்படின்னா பச்சை கலர் அணிஞ்சிங்க அப்படின்னா உண்மையிலே வந்து சிறப்பா இருக்கும். இல்ல சாமி நான் வந்து இந்த போலீஸ்ல இருக்கேன், நான் வந்து நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கேன், அந்த மாதிரி வேலை செய்யற ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வேலையே அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து செய்யும் தொழில் தான் தெய்வம். சோ கடவுள் இருக்காதுதான், மாதா பிதா குரு தெய்வம்ன்றதா கரெக்ட் தான். உங்களுடைய செய்யும் தொழில் இருக்குல்ல அதுதான் தெய்வம். சோ அதுக்கும் நீங்க வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா போலீஸ்காரரே பாத்தீங்கன்னா மாலை போட்டுருந்தாங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுப்பாரு, மேல வந்து ஒரு பச்சை கலர் துண்டு மட்டும் போட்டுருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நாலாவதான் வந்து பாத்தீங்கன்னா உணவு முறை. உணவு முறை எப்பொழுதும் போலதான். எப்போதுமே நீங்க வந்து ஐயப்பனுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து விரதங்கள்லாம் இருப்பீங்களோ சோ அதே தான் வந்து முருகனுக்கு இருக்க போறீங்க. அதே மாதிரியான அந்த வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட போறீங்க. அதே மாதிரி விரதம் தான். என்ன வந்து நெய்வேத்தியம் வச்சு படைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வள்ளி சொல்லுவாங்க தேனும் திணைமாவெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு. சோ நானும் தேனும் திணைமாவெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னா இருந்தா நீங்க கொடுக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு உங்க வீட்டுல என்ன செய்றீங்களோ அதையே நீங்க வச்சு நைவேத்தியமா வச்சு சாமி வந்து அடுத்து அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே வந்து ஐயப்பனுக்கு என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் முருகனுக்கும். நீங்க வந்து இந்த முடி வெட்டுறது நகம் வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க. சோ இந்த விஷயங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து ரெண்டுமே கடவுளே ஒண்ணுதான். ஆரம்பத்துல தான் சார் ரெண்டு கடவுளுமே ஒண்ணுதான். நம்ம அந்த கடவுளுக்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதுதான் இந்த கடவுளுக்கு, இந்த கடவுளுக்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் இங்கேயும். சோ இவர் தாழ்ந்தவர் இவர் உயர்ந்தவர் அந்த மாதிரி எந்த விதமான பேதமுமே கிடையாது. சோ அவருக்கு என்ன ஃபாலோ பண்றோமோ அதே தான் வந்து அப்படியே வந்து இவருக்கும் முருகனுக்கும். ஆறாவதா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் விஷயத்துல சில பேர் வந்து தவறா வந்து நடந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த விஷயமே தப்பு. ஏன்னா ஐயப்பன் வந்து அவர் கல்யாணம் முடிக்கல, ஒரு முருகன் வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு, அதனால வந்து அந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சோ அதுவுமே முற்றிலுமா வந்து தவறான விஷயம் தான். நீங்க வந்து மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஒரு முருகனுடைய அம்சம் தான். சோ உங்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு சாமி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ நீங்களுமே மற்றவங்களை வந்து ஒரு சாமி அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்து பார்க்கணும். சோ இதுவுமே வந்து இந்த புரிதலுமே வந்து இன்னுமே நிறைய பக்தர்கள்ட்ட வந்து தவறாதான் இருக்கு. ஐயப்பனுக்கு ஒரு மாதிரி விரதம் இருக்கிறதும் இந்த மாதிரி முருகனுக்கு ஒரு மாதிரி விரதம் இருக்கணும். சோ இதுவுமே வந்து முற்றிலுமா வந்து தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா செருப்புகள் வந்து எப்பயுமே வந்து அணியக்கூடாது. அதுல வந்து சில பேர் வந்து இந்த தோல் செருப்பு தான் வந்து அணியக்கூடாது, இந்த மாதிரி செருப்புலாம் அணிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. சில பேருக்கு வந்து காலில் உண்மையிலேயே வந்து பிரச்சனை இருக்கும், இதை வந்து நான் செருப்பு போட்டுதான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு வந்து கால் அந்த மாதிரி
முடியாத பட்சத்துக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா என்னால முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் நான் அதுக்கப்புறம் வந்து செருப்பு போடுறேன் அப்படின்னா அது வந்து தவறான விஷயம். ஸோ அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த 21 நாட்கள் வந்து நோன்பு இருக்கலாம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாரியார் அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொன்னல. அது மட்டும் இல்லாம அந்த 21 நாட்கள் அப்படின்னு சொன்னல, சோ அது வந்து எண்கணித முறைப்படியே வந்து நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு கட்ட அமைப்புகள்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு அப்படின்றத பாத்தீங்கன்னா சூரியனுடைய அந்த அம்சத்தை தான் குடிக்கும். ரெண்டுன்றதும் பாத்தீங்கன்னா சந்திரனோட அம்சத்தை தான் குடிக்கும். சோ ரெண்டு ஒண்ணு கூட்டிங்கன்னா 3. சோ 3 கூட்டினீங்க அப்படின்னா 3 வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குரு பகவானுடைய அம்சம். சோ 21 நாட்கள் வந்து நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகனுடைய ஆசி மட்டும் கிடையாது, குருவினுடைய ஆசி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. சோ இதன் மூலியமா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க முருகனுக்கு மாலை போட்டுதான் சரி, ஐயப்பனுக்கு மாலை போட்டுதான் சரி, சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா, இப்படிதான் மரபு, இதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு விரதம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதுபடியே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் வந்து கரெக்ட். நான் வந்து இந்த தெய்வத்துக்கு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவேன், இந்த தெய்வத்துக்கு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து விரத முறையே கிடையாது, தப்பான விரதம் தான் அது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மாலையே போட வேணாம். நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து முருகனுக்கு வருவேன், மாலை போடுவேன், ஐயப்பனுக்கு கரெக்டா இருந்தேன், முருகனுக்கு தானே இது மட்டும் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க முருகனுக்கு மாலையே போட வேணாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சோ எப்பயுமே எல்லா தெய்வமுமே ஒண்ணுதான். சோ எல்லா தெய்வத்துக்கு எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரியே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ இதோட இந்த வீடியோ வந்து நிறைவடைது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பழனி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலத்துல பார்த்தா வந்து நல்லா இருக்காது, இந்த கோலத்துல பார்த்தா தான் நல்லா இருக்கும், அவருடைய அந்த வேஷம் அலங்கார வேஷத்தெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தின வீடியோ வந்து டீட்டெயிலான வீடியோ வந்து அடுத்த எபிசோட்ல வந்து நான் வந்து கண்டிப்பா போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க, பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். இதே மாதிரி வந்து ஐயப்ப பக்தர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்றேன். ஸோ அதையும் வந்து பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். நன்றி.